உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துரோகி துரோகி பெத்த அப்பனுக்கே துரோகம் பண்றியா நீ? என்ன பண்ற பாரு உன்னை. அங்கிள் வேண்டாம் இருங்க. அங்கிள் வேண்டாம் அங்கிள். யாரா புருஷங்கிற உரிமையை காட்டுறாராமா. அன்பு, இது அப்பா பொண்ணு விவகாரம். நீ எதுவும் பேசாத. ஏய், இனிமே அப்பா மகன்ற உரிமை எல்லாம் இல்ல. வாங்க சேது. ஒரே பொண்ணு, கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பொண்ணு. உனக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். எவ்வளோ ஊர் பேர் தெரியாத நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறிய. இவரு சீதா அண்ணியோட சொந்தம் தான்ப்பா. சீதா, அஞ்சலி சொல்றது உண்மையா? இவர் உன்னோட சொந்தமா? அவ எப்படி பேசுவா? வெக்கங்கிட்டவ. எல்லாமே நாடகம், சூழ்ச்சி, நடிப்பு. இவளுக்கு பணத்தாசை வந்துருச்சு. கூடவே இந்த சொத்து மேலேயும் ஆசை வந்துருச்சு. என்னடி பாக்குற? பங்குன்னு வந்தா அஞ்சலிக்கு எவ்வளவு பெரிய பங்கு வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதையும் சேர்த்து அனுபவிக்கதான் அஞ்சலிக்கு ஓ சொந்தத்திலேயே ஒரு நட்டையனா பார்த்து திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். பக்காவா பிளான் போட்டு சரியான நேரத்துக்கு அஞ்சலிய சிக்க வச்சிருக்கான். இப்பவாவது இவளோட பிளான் புரியுதா உங்களுக்கு? இந்த லட்சணத்துல இவதான் நம்ம குடும்பத்தை காப்பாத்துவாளாம். மஞ்சு புடவையை கட்டிக்கிட்டு நம்ம கம்பெனியை காப்பாத்துவாளாம். நீங்களே உங்க கண்ணால நல்லா பாருங்க. நம்ம குடும்ப மானத்தை இவ காப்பாத்துற லட்சணத்தை நல்லா உங்க கண்ணால பாருங்க. மேடம் ப்ளீஸ் தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. சீதா தான் அஞ்சலியோட அண்ணின்னு எனக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியும். இது எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாம இழுக்கிறீங்க? ஏய், நீ வாய் மூடுறா. யார் முன்னால பேசுறேன்னு தெரியுதா? யாரா நீ? சேதுக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? சொல்லுடா, என்ன தகுதி இருக்கு? இருக்கு மேடம், தகுதி இருக்கு. அதுக்கு தேவையான அடிப்படை தகுதி எல்லாமே என்கிட்ட இருக்கு. அஞ்சலிக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அஞ்சலியை பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னங்க தகுதி வேணும்? அன்பு ப்ளீஸ், நீ பேசாதன்னு உன்கிட்ட நான் சொன்னேன்ல. இதுக்கு தாங்க நான் அப்பவே சொன்னேன் கோயில இருந்து அப்படியே போயிடுறேன்னு. நீங்க தான் கேட்கல. யாருக்குங்க வேணும் இவங்க காசு பண்ணலாம்? கல்யாணம்னா என்னங்க? ரெண்டு மனசு சேர்ந்து ஒன்னா வாழ்றது தான். இவங்களுக்குலாம் காசு பணம் வசதி இதான் முக்கியம். யாரும் இவங்க மனசுலாம் பாக்குறது இல்லைங்க. டேய் வாய முறா. என்னடா பேசுற நீ? இந்த காசு பணம் இல்லாட்டி இவளை கல்யாணம் பண்ணிருப்பியா? அவ்வளோ நல்லவனா இருந்தா எதுக்காக இந்த திருட்டு கல்யாணம்? நேரா வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு எங்கள்கிட்ட எல்லாம் மறைச்சு இப்படி திருட்டு தாலி கட்டியிருக்க? சொல்றா, சொல்லு. ஏய் துரை, இப்படி வா. சொல்றா பத்தியா? சேது அவன் வாயை திறந்து சொல்றா பத்தியா? எல்லாத்துக்கும் அமைதியா நின்னுட்டு இருக்கான் பாரு. சொல்றா. அது எப்படி சொல்லுவான்? எல்லா பிளானையும் போட்டு கொடுத்ததே இந்த சீதா தானே. இப்ப சொல்லாத. நீ என்னோட சொந்தக்காரன்னு தெரிஞ்சா யாரும் உனக்கு அஞ்சலிய கொடுக்க மாட்டாங்க. அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லலான்னு இந்த சீதா தான் பிளான் போட்டு கொடுத்திருப்பான். வேற என்ன? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.